கோல்டு 1 மினிட் ஸ்கேல்பிங் ரெடி டு என்ட்ரி. இப்போ ஃபார்ம் ஆகிற கேண்டல் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க பாக்ஸுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். ஒரு வியரிஷ் கேண்டலாக இருக்கணும். சப்போஸ் வியரிஷ் கேண்டலாக இருந்தால் மட்டும் என்ட்ரி, இல்லைன்னா வெயிட் பண்ணுறோம். கன்ஃபர்மேஷன், வித்தவுட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடையாது. ஸோ ரிவர்சல் ஜோன் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அழகாக ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த ரிவர்சல் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங். எக்ஸாக்ட் நம்ம மார்க்கெட் ஜோன் கிட்ட வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறோம். 4 செகண்ட்ஸ். ஸோ என்ட்ரி எடுத்தாச்சு. நம்மளுடைய என்ட்ரி இந்த கேண்டல் முடியும் போது எடுத்துருக்கேன். டார்கெட் ஸ்டாப் அந்த கேண்டலுடைய ஸ்விங்கை நம்மளுடைய ஜோனுக்கு போயிட்டு நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம். லைவாக தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. மார்க்கெட் வந்து நல்லா ஃபாலோ ஆகிருக்கு. நண்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ட்ரிக்கு போய்ட்டு மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ரிவர்சல் ஆகிட்டு நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. நம்ம என்ட்ரி எல்லாமே லைவில் தான் கொடுத்துட்ருக்கோம், நீங்களே பார்க்கலாம். நான் மார்க்கெட் வந்து என்னுடைய ஜோனை பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் வச்ச என்ட்ரி இந்த இடத்துல வெயிட் பண்ணேன். க்ளோஸை வைக்கல. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த பாக்ஸை ட்ரா பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு போய்ட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தாச்சு. என்ட்ரி எடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த இடத்துக்கு போய்ட்டு நல்ல ஒரு ஃபால் ஆகிட்டுருக்கு. ரிஸ்க்கு வெறும் $10. 1:3 1:4 அடிச்சாச்சு. 1:4. ஸோ நம்ம டார்கெட் செட் பண்ணியிருக்கோம். பட் நம்மளுக்கு வந்து டார்கெட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு சிக்னல் வந்துருச்சு. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பண்ணலாம், இல்லைனா பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. அது நான் என்னுடைய ட்ரேடையே க்ளோஸ் பண்ண போகிறேன். க்ளோஸ் 1:4. இன்றைக்கி எடுத்த ட்ரேடு